அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை, ஆடி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான 3ஆம் பிறை இரவு 12 மணிக்குள் இந்த ஒரு வரி வாக்கியத்தை எழுதி பாருங்கள். உங்கள் பணவரவு பல மடங்கு பெருகிக் கொண்டே போகும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய 3ஆம் பிறையை முன்னிட்டு ஆல்ரெடி சில முக்கியமான சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்பவுமே பயனுள்ள பதிவுகள். பொதுவாகவே 3ஆம் பிறையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகங்களாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் இன்றைய தினம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் 3ஆம் பிறை, அதாவது ஆடி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3ஆம் பிறை. இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் சூட்சமமான ஆற்றல் மிக்க அந்த ஒரு வரி வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி 38 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 58 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க 3ஆம் பிறை நிலவு தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ண முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 6 மணி 40 நிமிடங்கள் முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வாக்கியத்தை எழுதணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த வாக்கியத்தை எழுதலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த ஒரு வரி வாக்கியத்தை எழுதுவதற்கு முன்பாக சந்திர பகவானிடம் மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும், ஒவ்வொரு நாளும் செல்வ வளம் அதிகரித்து கொண்டே போகணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை 27 முறை 27 டைம்ஸ் எழுதணும். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே வரியில கூட எழுதலாம், அல்லது இது போல 2 வரிகளா கூட நீங்க எழுதிக்கலாம். மொத்தம் 27 முறை நம்ம எழுதணும். எழுத வேண்டிய வாக்கியம்: பிறை வளர்வது போல் என்னிடம் உள்ள செல்வம் வளர்கிறது. பிறை வளர்வது போல் என்னிடம் உள்ள செல்வம் வளர்கிறது. பிறை வளர்வது போல் என்னிடம் உள்ள செல்வம் வளர்கிறது. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க பணவசிய வாக்கியம் இது. எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்க வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். நீங்க பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 2 ஷீட்ல கூட எழுதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். எழுதி முடிச்சிட்டு இந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வேலட்ல நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இன்றைய 3ஆம் பிறையில் இந்த சூட்சமமான பணவசிய வாக்கியத்தை 27 முறை எழுதி பணம் வைக்கும் இடத்துல நாம் வைக்கும் போது அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும். பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்க எழுதி வைக்கும் இந்த பேப்பர் கொஞ்ச நாளைக்கு பிறகு ரொம்ப பழசாகிட்டாலோ கிழிந்து போய்விட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. திரும்பவும் இன்னொரு 3ஆம் பிறை அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க. 27 முறை நம்ம எழுதுவது
வருவதற்கான காரணம் சந்திர பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துடன் வாசம் செய்வார். அப்படி பார்க்கும்போது மொத்தம் 27 நட்சத்திரம். அதனால தாங்க அந்த பாவம் கிடைக்கணும்ன்றதுக்காக 27 முறை நம்ம எழுதுறோம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல மிக மிக முக்கியமான ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த பிரமிடை பற்றி பார்க்க போறோம். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள், ஆசைகள் உடனடியாக நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷ்ண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அதிசயத்தக்க வழியில் விரைவாக நிறைவேறும். நம்முடைய கோரிக்கையை எப்படி எழுதி வைக்கணும்னு ஒரு சாம்பிள் வீடியோவை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பிரமிடை வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். பூஜை அறையில் வைக்கும் போது வீடு முழுவதுமே ஒரு தெய்வீக கவசம் உருவாகும். பெட்ரூம்ல நம்ம வைக்கும் போது ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் படிக்கும் அறையில நம்ம வைக்கும் போது ஞாபக சக்தி பெருகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டினுடைய ஹால் பகுதி வரவேற்பறையில வைக்கும் போது வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும். வீடு முழுவதுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும். சரிங்க, நம்முடைய கோரிக்கையை எப்படி எழுதி வைக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அதுல கிரீன் கலர் பெண்ணால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக ஒரு வரி அல்லது 2 வரியில நம்ம எழுதணும். சில உதாரணங்கள் நான் சொல்றேன் பாருங்க. ஏதோ ஒரு அவசர தேவைக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா, ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க, மனம் விரும்பிய நல்ல திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது. குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய ஞாபக சக்தி நன்றாக பெருகி நல்ல மதிப்பெண்களை நான் பெறுகிறேன். சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய சொந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லது என்னுடைய சொந்த வீட்டை சிறப்பாக நான் கட்டிவிட்டேன். உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை இருக்கிறவங்க, நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளத்துடன் எனக்கு கிடைத்து விட்டது அல்லது நல்ல உத்தியோகம் ஒரு பெரிய நிறுவனத்தில் எனக்கு கிடைத்து விட்டது, இது போல நீங்க எழுதி வைக்கணும். அடுத்ததாக, நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பதற்காக இதை எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகா, இது போல எழுதி வைக்கணும். நான் ஒரு உதாரணத்திற்கு ராஜா அல்லது ராணின்னு எழுதியிருக்கேங்க. நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகான்னு எழுதணும். கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக பிரிந்திருந்தாலும் கூட அந்த நபர் அவங்களாகவே வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத அவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாதுங்க. சரிங்க, இது போல உங்களுடைய கோரிக்கை எதுவோ, ஆசை எதுவோ அதை நீங்க எழுதிட்டு ஸ்ரீ சக்கரம் இருக்கக்கூடிய அந்த தட்டுல ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதாவது பிரமிடை வைக்கக்கூடிய அந்த தட்டுல உங்களுடைய கோரிக்கையை இப்ப நம்ம டிஸ்பிளேல நீங்க பார்ப்பதை போல வைக்கணும். ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கை தாங்க வைக்கணும். அது முடிந்ததற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ பிரமிடால நீங்க மூடி வச்சிருங்க. ஒன்ஸ் நீங்க மூடிட்டீங்கன்னா அடிக்கடி அதை நம்ம திறந்து பார்க்க கூடாதுங்க. வீட்லயோ அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துலயோ இந்த பிரமிடை நீங்க அப்படியே வச்சிருங்க. இப்போ தினமும் ஒரு 2 நிமிஷம் நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த கோரிக்கையை அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ அல்லது நின்னுட்டோ நீங்க சொல்லணும். இது போல தினமும் நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த இந்த பிரமிடுடன் சேர்த்து இன்னும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. நேற்றைய முன்தினம் ஆடி அமாவாசையில் வைத்த பொருட்களை தாங்க இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.